தாரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாரயதி, சித்தவருத்திகளை கடக்க வைக்கிறது என்கிறதுனால தாரகம். உள்ள இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், விஷய வாசனைகள், கவலைகள், எல்லாத்துக்கும் சேர்த்து சித்தவருத்தின்னு பேர். இதை கடந்து ஸ்வரூபத்தில் நிறுத்த வைக்கிறது, அதனால தாரகம்னு பேர் பிரணவத்துக்கு. அதே மாதிரி தாரகம்னு ராமநாமத்துக்கு பேர். ஏன்னா பிரணவத்தோட அபர ரூபம்தான் ராமநாமம். பிரணவமும் ராமநாமமும் வெவ்வேறு கிடையாது. பிரணவம் அப்படிங்கிறத ஜபம் பண்றதுக்கு கூட அதிகாரிகள் வேணும், இன்ன பக்குவம் இருந்தாதான் பண்ணலாம். எல்லாரும் பண்ணிட முடியாது பிரணவ ஜபம் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. இப்போ அதெல்லாம் கேட்பாலாம் தெரியல, பொதுவா சாஸ்திரத்துல அது மாதிரி இருக்கு. சன்னியாசிகள் மட்டும் ஜபம் பண்ணா கூட போரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா பிரணவத்தை பொறுத்த வரைக்கும். மற்றவாள்லாம் ஏதாவது நாமத்தை சொல்லி பிரணவத்தை சொல்லலாம். சஹஸ்ரநாமத்தை எடுத்துன்னு அர்ச்சனை பண்ணும்பொழுது ஓம் விஸ்வஸ்மை நமஹா, ஓம் விஷ்ணவே நமஹா அப்படின்னு வரதோ இல்லையோ, அது மாதிரி சொன்னா போதும். தனியா பிரணவம் சொல்ல வேண்டாம் என்றெல்லாம் சொல்றா. ராமநாமத்துக்கு அது மாதிரி விதி நிஷேதங்கள்லாம் கிடையாது. எவன் வேணா சொல்லணும், கண்டவன் சொல்லலாம். யார் வேணா சன்னியாசி, சம்சாரி, யார் வேணா சொல்லலாம். பிரணவத்தை அதிகாரியா இல்லாம சொன்னா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படிலாம் சொல்ற. ஆனா அதே பிரணவம் என்ன பண்ணித்தான் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வந்துள்ளாமே அப்படின்னு நினைச்சுண்டு அது ராமநாமமா வந்துடுத்து. அதனால ராமநாமமும் தாரகம். ராமநாமத்துக்கும் இப்போ நான் ஓங்காரம் சொல்லும் பொழுது எப்படி மனசு ஓயறதோ அந்த தன்மை ராமநாமம் ஏற்படுத்துற நாதத்துல இருக்கும். ராம 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 ராமநாமம் சொல்ல 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 எண்ணங்கள் ஓஞ்சிடும். இதுவும் தாரகம். எண்ணங்கள் ஓயறதுங்கிறது ரொம்ப மேலோட்டமான அனுபவம். இதுக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. அதாவது சம்சாரத்தையே கடந்துடுவோம். எண்ணங்களை கடக்கிறோம், சித்தவருத்திகளை கடக்கிறோம், ஆசாபாசங்கள், உபாதிகள் எல்லாத்தையும் கடக்கிறோம்னா அது என்ன அர்த்தம்? இதுதான் சம்சாரமே. சம்சாரம் இங்கே வெளியில ஏதோ இருக்கு. சில பேர் அவ ஆத்துக்காரிய சம்சாரம் பா. சம்சாரம்ங்கிறது வேற ஒன்றும் வெளியில இல்லை. சம்சாரம்ங்கிறது காமக்ரோதாதிகள் தான், மனசுல இருக்கிறது தான். இதை கடந்து சொரூபத்தில் நிற்கிறதுக்கு ராமநாமம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம். அதனால தாரகம்.